டெட் பேப்பர் 2 இங்கிலீஷ் 9th ஸ்டாண்டர்ட்ல லேர்னிங் த கேம் அப்படிங்கிற ஒரு லெசன் சச்சின் டெண்டுல்கரோட இதுல இருந்து தான் எம்சிக்கு இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். சச்சின் டெண்டுல்கருடைய ஆட்டோபயோகிராஃபினா தன்னை பத்தி தானே எழுதுறது, சுயசரிதை நம்ம சொல்றோம் இல்லைங்களா, அதுக்கு பேர் ஆட்டோபயோகிராஃபி. சச்சின் டெண்டுல்கர் வந்து ஒரு ஆட்டோபயோகிராஃபியில் இருக்காரு. அதுக்கு பேர் வந்து பிளேயிங் இட் மை வே. பிளேயிங் இட் மை வே. இதுல இருந்து ஒரு சின்ன ஒரு டாபிக் தான் லேர்னிங் த கேம் அப்படிங்கிற இந்த ஒரு லெசன். இது 9th ஸ்டாண்டர்ட்ல கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. வாட் டைப் ஆஃப் கிரிக்கெட் டிட் த ஆத்தர் சச்சின் டெண்டுல்கர் பிளே வித் ஹிஸ் காலனி ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரம் ஏர்லி ஏஜ்? சின்ன வயசுல அந்த ஏரியா காலனி ஃப்ரெண்ட்ஸோட சச்சின் டெண்டுல்கர் என்ன விளையாட்டு விளையாண்டாரு? டென்னிஸ் பால் கிரிக்கெட். Which two cricket legends did Sachin often try to emulate while playing with his friends? அவரு அந்த ஃப்ரெண்ட்ஸோட விளையாடும் போது எந்த ரெண்டு பேர்த்த வந்து இமிடியேட் பண்ணிக்கிட்டே இருப்பார் அப்படின்னா, சுனில் கவாஸ்கர், விவ் ரிச்சர்ட்ஸ். இவங்கெல்லாம் பெரிய லெஜெண்ட்ஸ் கிரிக்கெட்ல. இவங்கள அவர் அடிக்கடி இமிடியேட் பண்ணிக்கிட்டே இருப்பார். Besides batting, what else did Sachin love doing and practice a lot in the nets throughout his career? அவருடைய வாழ்க்கை ஃபுல்லா பேட்டிங் இல்லாம வேற என்ன விஷயத்த வந்து பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தார் அப்படின்னா பவுலிங். வாட் வாஸ் த நேம் ஆஃப் த ஸ்கூல் சச்சின் வாஸ் ஸ்டடிங் இன் பிஃபோர் ஹிஸ் பிரதர் அஜித் டுக் ஹிம் டு த கேம்ப்? நியூ இங்கிலீஷ் ஸ்கூல் மும்பையில் இருக்கக்கூடிய நியூ இங்கிலீஷ் ஸ்கூல்ல தான் அஜித் வந்து இவர் சச்சின் டெண்டுல்கர் படிச்சுட்டு இருந்தாரு. சச்சின் டெண்டுல்கருடைய அண்ணன் தான் வந்து அஜித் டெண்டுல்கர். இந்த அஜித் டெண்டுல்கர் தான் இவர்கிட்ட அந்த ஸ்கில்ல கண்டுபிடிக்கிறார். நல்லா பிராக்டிஸ் பண்றான், கிரிக்கெட்டை நல்லா பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு இவரை கொண்டு வந்து அந்த கோச்சு கிட்ட ஜாயின் பண்ணி விடுறாரு. ஹூ வாஸ் த கிரிக்கெட் கோச் அட் சர்தாஸ்ரம் வித்யா மந்திர்? ரமகான் அக்ரிகர் சார். இவர் தான் அந்த கோச். இவர்கிட்ட தான் அஜித் டெண்டுல்கர் சச்சினை கொண்டு வந்து விடுறாப்ல. Why did Ajit believe Sardasram Vidya Mandir was the better option for Sachin compared to other Mumbai schools? மற்ற மும்பை ஸ்கூல்ஸை விட இது பரவாயில்லன்னு ஏன் அவர் நினைக்கிறார் அஜித் டெண்டுல்கர்? It gave a due importance to the game of cricket. கிரிக்கெட்டுக்கு இவங்க தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. How old was Sachin when he first went for the trial at Agrigasar's camp? 11 years old. 11 வயசுல அந்த கேம்புக்குள்ள போறாரு. In which year did Agrigar sir start playing cricket? அவர் எந்த வருஷம் அவருடைய கிரிக்கெட் பிளேயிங் ஸ்டார்ட் பண்ணார்? 1943. Why did Sachin fail to make an impact during his first opportunity to bat in the nets? அவருக்கு ஃபர்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும்போது அவர் என்ன பண்ணாரு? He felt nervous with sir watching closely. ஸோ கோச் ரொம்ப பக்கத்திலேயே நின்று வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால அந்த நர்வஸ்ல அவரால் விளையாட முடியல. இட் வாஸ் ஃபெயிலியர். What did Agrigar sir initially suggest to Ajit after Sachin's first trial? இந்த பையன் ரொம்ப சின்ன பையனா இருக்கான், இவனை கூட்டிட்டு போயிட்டு கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் கூட்டிட்டு வாங்க அப்படிங்கிற ஒரு சஜஷனை அந்த கோச் வந்து அவங்க அண்ணன் அஜித் டெண்டுல்கருக்கு சொல்றாரு. Sachin was perhaps too young and should be brought back when older. Whose insistence prevented Sachin's induction into the Mumbai cricket circuit from ending in failure? அஜித் டெண்டுல்கர் தான் சச்சின் டெண்டுல்கரை கொண்டு வந்து அந்த கோச் கிட்ட விடுறாரு. அந்த கோச் க்ளோஸ் அப்ல வாட்ச் பண்றதுனால அந்த நர்வஸ்ல இவரால் ஃபர்ஸ்ட் ட்ரையல்ல நல்லா விளையாட முடியல. ஸோ அப்போ அவர் என்ன பண்றாருன்னா, இவனை கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் என்னை கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு அனுப்பிடுறாரு. ஸோ அப்போ அந்த அஜித்தோடைய அந்த முயற்சி அதுதான் வந்து எண்டிங் இன் ஃபெயிலியர். சார் அதுக்கப்புறம் அஜித் என்ன பண்றாரு? திரும்ப அந்த கோச் கிட்ட போய் இன்சிஸ்ட் பண்றாரு. நீங்க பக்கத்துல இருந்து பார்க்காம கொஞ்சம் விலகி இருந்து அவன் விளையாட்ட பாருங்க, அவன் எப்படி விளையாடுறான்னு பாருங்க, இன்னொரு சான்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி அஜித் டெண்டுல்கர் வந்து என்ன பண்றாரு? கோச் கிட்ட போய் கேட்கிறாரு. What was Ajit's suggestion to Sir for Sachin's second batting opportunity? Sir would pretend to go away and watch from a distance. கொஞ்சம் விலகி அவன் எப்படி விளையாடுறான்னு பாருங்க அப்படின்னு ஒரு சஜஷன் அவர் கொடுக்குறாரு. What happened once Sir agreed to let Sachin join the camp? Sir திரும்ப அவரு என்ன பண்றாரு? கோச் அக்செப்ட் பண்றாரு. It was an opportunity that transformed his life. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி, அந்த கொடுத்த வாய்ப்பு தான் அவருடைய வாழ்க்கையே மாத்துச்சு. நல்ல திறமையா விளையாண்டு காட்டினார். Where were the camp sessions held every morning and evening? எங்க அந்த கேம்ப் நடக்கும்? சிவாஜி பார்க். How long was the journey from Sachin's house in Bandra to
ஜிவாஜி பார்க். வீட்ல இருந்து அந்த ஜிவாஜி பார்க் எவ்வளவு தூரம்? 40 minutes. What time did the morning practice session typically start? Morning 7:30க்குலாம் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. How long did Sachin practice in the morning session? 3 years அவர் வந்து practice பண்ணுவார். Who accompanied Sachin during the bus journey from the first few days? அந்த சின்ன பையன் இல்லைங்களா, கொஞ்ச நாளைக்கு வந்து யாரு கூட வரா அப்படின்னா அவங்க அண்ணன் அஜித் டெண்டுல்கரே கூட வராரு பஸ்ல. What did Ajit and Sachin often talk about during the bus journeys? ஸோ அந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது அந்த டைமில் ஏன்னா 40 minutes அவங்க ட்ராவல் பண்ணணும். அப்படி ட்ராவல் பண்ணும்போது எதை பற்றி பேசிட்டு வருவாங்க? The nuances of batting. அந்த பேட்டிங்கை பற்றி தான் பேசிட்டு வருவாங்க. What did Sachin keep with him all his career that served as a very personal coaching manual? A note that Ajit gave him a containing thoughts about batting. அஜித் வந்து ஒரு எப்பவுமே அந்த பேட்டிங்கை பற்றி பேசிட்டே வருவார், கிரிக்கெட்டை பற்றி பேசிட்டே வருவார். ஸோ அதில் வந்து அவர் வந்து எப்பவுமே ஒரு பர்சனலாகவே வச்சுக்குவார். அவரை பொறுத்த வரைக்கும் சச்சின் டெண்டுல்கரை பொறுத்த வரைக்கும் அந்த பர்சனல் கோச்சிங்கிறவர் அவன் அண்ணன் அஜித் டெண்டுல்கர் தான். How many sets of cricket clothes did Sachin possess during the camp? Only one set. அவர்கிட்ட அந்த clothes வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு செட் தான் வச்சு அவர் ஸ்டார்ட் பண்ணியிருக்கார். What routine did Sachin follow regarding his cricket clothes? He washed them immediately after the morning session so they could dry for the afternoon session. காலையில் விளையாண்ட உடனே அவர் என்ன பண்ணுவார், அந்த ட்ரெஸ்ஸை வாஷ் பண்ணி போட்டு போவார். அப்போ தான் ஈவினிங் விளையாடும் போது அது நல்லா ட்ரை அப் ஆகி இருக்கும். Why were Sachin's pockets often wet during the duration of the camp? ஏன் அவருடைய பாக்கெட் அடிக்கடி ஈரமாயிருது, வெட்டாயிருது? There was never quite enough time for the pockets to dry out completely. அந்த க்ளோத்ஸ் அந்த ட்ரெஸ் யூனிஃபார்ம் வந்து காஞ்சிருது, பட் ஆனால் அந்த பாக்கெட் உள்ள வந்து என்ன ஆகுறதுல ட்ரை அப் ஆகுறதுல, அதனால அது எப்பவுமே கொஞ்சம் ஈரமாக தான் இருக்கும். After how long did Sir inform Ajit that Sachin had the potential to be good cricketer? 2 months. 2 மாசத்திலேயே அவர் சொல்லிட்டாரு அந்த கோச் இவன் நல்ல கிரிக்கெட்டரா வருவா அப்படின்னு. What condition did Sir give for Sachin to realize his potential as a good cricketer? If he practiced all year round, வருஷம் ஃபுல்லா விளையாண்ட அப்படின்னா உண்மையிலே நீ நல்ல ஒரு கிரிக்கெட்டரா வந்துருவ, நல்லா பிராக்டிஸ் பண்ணுன்னு சொல்லி ஒரு என்கரேஜ் பண்றாரு. Why was Sir keen for Sachin to change schools? இப்போ மும்பை ஸ்கூல்ல இருந்து இந்த ஸ்கூல் கொண்டு வந்திருக்காங்க. இப்ப இவர் இந்த ஸ்கூல்ல இருந்து வேற ஒரு ஸ்கூலை வந்து என்ன பண்றாரு, ரெக்கமெண்ட் பண்றாரு. This current school did not have cricket facilities. அதாவது இந்த நியூ இங்கிலீஷ் ஸ்கூல் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு கிரிக்கெட் ஃபெசிலிட்டிஸ் இல்ல. What did Sachin assure his father when discussing the change of the school? That he was really serious about playing cricket. What acted as a kind of safety wall for Sachin channeling his excess energies? Cricket da. What advice did Sachin's father always give him? To give it his best effort without worrying about the result. கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதங்கிற மாதிரி ரிசல்ட்டை பத்தி கவலைப்படாத, ஆனா ஹார்ட் ஒர்க் பண்ணு அப்படிங்கிறார். How many practice matches did Sachin play during the 60-day summer break in his first year at Sardasram? 55 மேட்ச் வந்து அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, பிராக்டிஸ் பண்ணியிருக்காரு. What time did Sachin summer session start? Summer session எப்போ ஸ்டார்ட் ஆகும்? 7:30 AM morning. What time did Sachin evening session start after his 30-minute break? 30 நிமிஷம் பிரேக் எடுத்ததுக்கு அப்புறம் ஈவினிங் செஷன் எப்போ ஸ்டார்ட் ஆகும்? 5 PM. What did Sir often give Sachin money for during the 30-minute break? A vada pav கொடுப்பாரு. Between which times did Sachin have 5 more net sessions in the evening? Evening 5 to 7. ஸோ அதில் அவர் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறாரு. What object did Sir place on top of the stumps toward the last 15 minutes of a net sessions? 1 rupee coin வைப்பாரு. What was the condition for Sachin to win the coin? If he managed to avoid getting out. Approximately how many boys were fielding during the intense 15-minute session?
அந்த 15 மினிட் செஷன்ல எவ்வளவு பேர் ஃபீல்டிங்ல இருப்பாங்க? 60 to 70 மெம்பர்ஸ் இருப்பாங்களா ஃபீல்டிங்ல மட்டும். What was Sachin required to do to survive those intense 15 minutes against the camp bowlers and fielders? Hit every ball along the ground. So ஒவ்வொரு பாலையுமே அவன் தட்டி எடுத்துட்டு வரான். Winning the 1 rupee coin taught Sachin what valuable skill. அந்த 1 rupee coin அந்த ஸ்டெம்ப் மேல இருக்கிறத அதை ஜெயிக்கும் போது அவருக்கு அது என்ன வேல்யூபிள் ஸ்கில் அவருக்கு கொடுத்தது. How to concentrate even when physically drained. ஒரு பிசிக்கல் டயர்ட்னஸ் வந்தா கூட கான்சென்ட்ரேஷன் வந்து இந்த மேட்ச்ல இருக்கணும் அப்படின்னு அந்த அந்த ஸ்கில் அவருக்குள்ள வளர்ந்ததுக்கு அது ஒரு காரணம். What was the final part of Sachin's training routine? Running 2 full circuits of Shivaji Walk with pads and gloves on. Pad and gloves போட்டுக்கிட்டே ரன்னிங் போவாராம், வார்ம் அப் மாதிரி. What did the rigorous routine throughout the summer holiday help Sachin build up? Physical and mental stamina. What did Sachin occasionally ask his father to treat him to near the club? A special fruit cocktail at the juice center. அவங்க அப்பாட்ட கேட்கறது. What realization made Sachin think his regular demand for a fruit cocktail was a little unreasonable? His parents also had to take care of the needs of his brothers and sisters. ஏன்னா வீட்டில் இவர் மட்டும் இல்லை, இவரோட பிரதர்ஸ் இருக்காங்க, சிஸ்டர் இருக்காங்க. ஸோ இவர் ரொம்ப வீட்டில் டிமாண்ட் பண்ணவே முடியாது, எனக்கு அது வேணும், ப்ரோட்டீன் பவுடர் வேணும், அந்த மாதிரிலாம் இவர் வந்து என்ன பண்ணவே இல்லை, டிமாண்ட் பண்ணவே இல்லை. What did Sachin often fall asleep when traveling home alone from Shivaji Park on the bus? தலைவர் தூங்குறது, ரெஸ்ட் எடுக்கிறது அந்த பஸ்ல வரும்போது. What problem did Sachin face with bus conductors during the peak hours? பீக் ஹவர்ஸ்ல அவர் அந்த பஸ்ல டிராவல் பண்ணும்போது என்ன பிரச்சனை அப்படின்னா, அந்த கிட் பேக், அவருடைய பிலாங்கிங்ஸ், அந்த பேக் எடுத்துட்டு வந்து வைக்க முடியாது. ஏன்னா அந்த பேக் வைக்கிற இடத்துல ஒருத்தர் 2 பேர் நிக்கலாம் பஸ்ல, அவ்வளோ ரஷ்ஷா இருக்கும். ஸோ அதை தான் அந்த கண்டக்டர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்களா, கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. They would complain about his kit bag taking up the space of another passenger. What rude request would conductors sometimes make that caused Sachin embarrassment? To buy 2 tickets. அதனால இவர் என்ன பண்றாரா, 2 டிக்கெட் கூட வாங்கு அப்படிங்கிற மாதிரி அவரை வந்து கஷ்டப்படுத்தணும். What else contributed to Sachin's embarrassment on the bus? Dirty clothes. What did Sachin evolve a way of doing to manage the travel challenges with his gear? Wrapping the kit bag round him. அந்த பேக் அவர் பக்கத்திலேயே அப்படியே வச்சுக்கிட்டே இருப்பார். What became an extension of me on the bus for Sachin? The kit bag. Where did Sachin often take the bus or a train from? Bandra to Churchgate. What made Sachin occasionally forget he was supposed to go to the nets? The fun of playing insane games with his friends at home. What characteristics is used to describe Agregor sir? A strict disciplinarian. ஸோ அவர் டிசிப்ளின்ல ரொம்ப பர்ஃபெக்டா இருப்பாராம் கோச். ஸோ அவர்கிட்ட இருந்தா அந்த டிசிப்ளினை இவர் கத்துக்கிட்டேங்கிறார். When was Sachin ரமேஷ் டெண்டுல்கர் born? இவருடைய ஃபுல் நேம் சச்சின் ரமேஷ் டெண்டுல்கர் born 24th April 1973. Where was Sachin Tendulkar born? Mumbai, Maharashtra. What is the title of Sachin Tendulkar's autobiography from which learning the game is extracted? Playing it my way. The Playing it my way ங்கிறது autobiography. சுயசரிதை. What is the total number of international cricket matches Sachin played? 664. 664 matches. What is the total number of the runs Sachin scored in international cricket? 34,357 runs எடுத்திருக்கார். In which year was Sachin Tendulkar nominated to Rajya Sabha? 2012.
When did Sachin Tendulkar retired from the cricket? 16th November 2013. According to the glossary, what does the term emulate mean? The emulateங்கிற word என்ன மீன் பண்ணுது? To match or surpass, typically by imitation. The glossary defines rigorous. The rigorousக்கு என்ன meaning? Extremely thorough and careful. What does the term melee refer to according to the glossary? So அந்த லெசன்ல மெலிங்கிற வேர்டு என்ன மீனிங் கொடுக்குது? A confused crowd of people. ஸோ இந்த வீடியோவில் லேர்னிங் த கேம் அப்படிங்கிற டாப்பிக்ல இருந்தால் எம்சிக்யூ பார்த்தோம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறோம். தொடர்ந்து கவனிங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.